பண்ணிட்டு இருக்க அக்னி, இங்க வா. ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். 2 minutes. எப்ப பார்த்தாலும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க. கொஞ்சம் ரொமான்ஸும் பண்ணலாம்ல. Just 2 minutes. கிட்ட வராத, உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. கிரேஸ் டைம்லாம் இல்லையா? நாளைக்கு ஆபீஸ்க்கு சீக்கிரம் போகணும். முக்கியமான ஃபைல்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு. பார்த்துக்கலாம். நான் தான் சொன்னேன்ல அக்னி அப்படி பண்ண மாட்டாருன்னு. எனக்கும் தெரியும், ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான். இப்போதான் எனக்கு ஓகே. இப்போயாச்சும் உனக்கு தெரிஞ்சதே, அதுவே போதும். சரி, நான் சாப்பிட போகிறேன், வரியா? நான் இந்த ஒர்க் முடிச்சுட்டு வரேன், நீ கிளம்பு. ஓகே, பாய். ஹலோ. Hi ma'am, I'm Sunita calling from Spy Security Services. என்ன விஷயம்? லாஸ்ட் வீக் நீங்கள் ஒரு பென் கேமரா வாங்கியிருந்தீங்களே, அதோட ஃபீட்பேக்காக கால் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ, நல்லா இருந்தது. தேங்க்ஸ் மேம். எங்ககிட்ட அதை விட நல்ல அட்வான்ஸான சிஸ்டம்ஸ் இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணவா? இல்லை இப்போ எனக்கு தேவையில்லை. ரொம்ப தேங்க்ஸ். ஒரே ஒரு நிமிஷம் மேம், நீங்கள் தப்பாக எடுக்கலன்னா ஒன்று கேட்கலாமா? சீக்கிரம் சொல்லுங்கள். நீங்கள் எதுக்கு அந்த பென் கேமரா வாங்குனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சும்மா ஆஃபீஸை மானிட்டர் பண்ணுறதுக்காக வாங்கினேன். நான் உங்களோட நல்லதுக்கு தான் மேம் ஃபோன் பண்ணியிருக்கேன். இது ஒரு சேல்ஸ் கால்னு நினச்சி தப்பாக முடிவெடுத்துறாதீங்க. என்ன நல்லது? ஜென்ரலாக ஸ்பை கேமராஸ் ஆஃபீஸ் தவிர்த்து பர்சனல் யூஸும் இருக்குது மேம். லைக் வீட்டில் வேலை பார்க்குறவங்களை ஸ்பை பண்ணுறதுக்கு, யார் வரா போகிறா, ஏன் ஒரு சிலவங்க அவங்க ஹஸ்பண்டை ஸ்பை பண்ணுறது கூட இந்த காலத்தில் யூஸ் பண்ணுறாங்க மேம். ஓகே, எனக்கு யார் மேலேயும் எந்த சந்தேகமும் இல்லை. ஃபோன் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஒரே ஒரு நிமிஷம் மேம், ப்ளீஸ் கால் கட் பண்ணிடாதீங்க. நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, அப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சீக்கிரம் சொல்லுங்க. வெறும் ஒரு பென் கேமரா ஃபுட்டேஜ் வச்சு நீங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது மேம். என்ன சொல்ல வரீங்க? எங்ககிட்ட நிறைய அட்வான்ஸ்டான ஸ்பை சிஸ்டம்ஸ் இருக்குது. ஒரு சின்ன மைக்ரோ கேமரா வித் அன் ஆடியோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அவரை உங்கள் மொபைலில் இருந்தே பார்த்துட்டு இருக்கலாம் மேம். அவங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வராத மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக அவங்கள பக் பண்ணலாம். எங்கே ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறீங்க? பொதுவாக காரில், ஆஃபீஸில், அப்புறம் முக்கியமாக வீட்டில். நீங்கள் வீட்டில் இல்லாத போது என்ன நடக்குதுன்னு எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். வீட்டுக்கு சிசிடிவி இருக்குது. வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சிசிடிவியில் எப்படி மேம் பார்ப்பீங்க? ஆக்சுவலி எனக்கு என்னமோ இது யூஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ வேண்டாம், ரொம்ப தேங்க்ஸ். இதை ட்ரை பண்ணுறதுல உங்களுக்கு ஒரு நஷ்டமும் இல்லைல்ல மேம். நீங்கள் 1 day டைம் கூட எடுத்துக்கோங்க. ஒரு வேளை அந்த ஸ்பை பண்ணுற நீர் வரலாம் இல்லையா? இல்லை வேண்டாம். ஓகே மேம், நான் உங்களுக்கு நாளைக்கு இதே டைமுக்கு ஃபோன் பண்ணுறேன். அதுக்குள்ளே நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ மேம். என்னதான் வேணும் உனக்கு? ஏன் டிஸ்டர்ப் பண்றா? நீ தான் வேணும். Call me now. அவ கொஞ்சம் டிப்ரெஸ்டா இருந்ததுனால எனக்கு ஃபோன் பண்ணிருந்தா. நான் எதுவுமே உன்கிட்ட கேட்கலையே. அத உன் மூஞ்சி கிட்ட சொல்லு. தெரியாம தான் கேக்குறேன். இந்த டைம்ல எதுக்கு பேசுற? உனக்கு தான் தெரியும்ல, என் கிளையன்ட்ஸ் எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் எடுக்கணும். அவ உன் ஃப்ரெண்டு தானே, திடீர்னு கிளையண்ட்னு சொல்ற? அவளுக்கு பர்சனல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. சோ நான் தான் 2 weeks அவளுக்கு கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கேன். 2 weeks-ஆ? ஏன் என்கிட்ட சொல்லல? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? இட்ஸ் மை ஜாப். தரங்கினி உனக்கு நார்மல் கிளையண்ட் கிடையாது. ஷீ இஸ் a close friend, right? அதான் கேட்டேன். சரி, இங்கே பேசிருக்கலாம்ல, ஏன் வெளியில போய் பேசின? எங்க பேசினா என்ன பேசணும்னு வந்து உங்ககிட்ட சொல்றேன்ல, அப்புறம் என்ன உனக்கு? மத்தவங்க கிட்ட பரவாயில்ல, பட் யூ அண்ட் தரங்கினி ஷேர் a history. சோ எனக்கு டிஸ்டர்பிங்கா இருக்கு. பைத்தியம் மாதிரி பேசாத. அப்படி உனக்கு டிஸ்டர்பிங்கா இருந்ததுன்னா இனிமே எல்லா ஃபோனையும் முன்னாடியே பேசுறேன், ஓகேவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எனக்கு என்ன பண்ணனும்னு தெரியும், நானே பாத்துக்கறேன்.
சின்ன மைக்ரோ கேமரா வித் அன் ஆடியோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அவரை உங்கள் மொபைல்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கலாம் மேம். அவங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வராத மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக அவங்கள பக் பண்ணலாம். ஐகிரி, ஐகிரி, ஆ வாடி உட்காரு. இந்தடி உன் ட்ரெஸ்ஸு. நான் ஷாப்பிங் போயிருந்தேன், அப்படியே உனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். எங்க அக்னி இல்லையா? என்னடி நான் பேசிக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட கண்டுக்காம அப்படி என்ன ஃபோனில் பார்த்துட்டு இருக்க? ஐ ஹவ் மூவ் டு த நெக்ஸ்ட் லெவல். இனிமே என்னை யாரும் ஏமாத்த முடியாது. எனக்கு தெரியாம எதுவும் நடக்காது. என்னடி மூவில வர வில்லன் மாதிரி பேசுற? அடி பாவி, என்னடி இதெல்லாம்? அவன் நினைச்சிட்டு இருக்க அவன் தான் பெரிய ஸ்மார்ட்னு. நான் அவனை விட ரொம்ப ஸ்மார்ட். நான் பெட்ரூம்ல, கார்ல, ஆபீஸ்ல இந்த போட்டோக்கு பின்னாடி கூட கேமராவை வச்சிருக்கேன். அவன் என்ன பண்றான்னு நான் பார்க்கணும். நீ ஒரு டெமோ பாக்குறியா? ஹலோ, எங்கடா இருக்க? நான் ஷாப்பிங் மால் வந்திருக்கேன். தரங்க நீ கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும்னு சொன்னா. ஓ, அப்படின்னா எனக்கு ஒரு ஹேண்ட்பேக் வாங்கிட்டு வந்துரு. ஹோல்ட் ஆன். சும்மா சொன்னேன். நான் ஆபீஸ்ல தான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி கண்டுபிடிச்சேன்னு பாத்தியா? உங்ககிட்ட போய் சொல்லி தப்பிச்சிட முடியுமா? சரி, நீ எங்க இருக்க? நான் ஆபீஸ்ல இருக்கேன். ஓ, ஓகே. நான் ஈவினிங் சீக்கிரம் வந்துடுவேன், நீ வா. ஓகே, பாய். பாத்தியா, அவன் என்கிட்ட பொய்யே சொல்ல முடியாது. எனக்கு என்னமோ நீ பண்றதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. இது அக்னிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? தெரிய வந்தா தானே. ஒரு பெண் கேமராவே கண்டுபிடிக்க முடியல, இது எப்படி கண்டுபிடிக்க போறா? நீ என்னமோ பண்ணு, பத்திரமா இருந்துக்கோ. நான் கிளம்புறேன். ரோடு பார்த்து ஓட்டு அக்னி, விளையாடாத. ரோடு பார்த்து ஓட்டு அக்னி, நான் சொல்றேன்ல. நான் சொன்ன கேப்பியா? தரங்கி நீ சொன்னா கேப்ப. அட பைத்தியம், நீ சொன்னா மட்டும்தான் கேட்பேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைல்ல? உன் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. ஒரு டெமோ பாக்குறியா? என்ன டெமோ? அந்த டேஷ்போர்டில் ஒரு கவர் இருக்கும். என்ன இது? அக்னி, என்ன பண்ற? ஒரு நிமிஷம் இரு. அக்னி, ஏதாவது தெரியுதா இப்போ? ஒண்ணுமே தெரியல. என்ன பண்ற நீ? நெக்ஸ்ட் 5 minutes நான் இதை போட்டு தான் கார் ஓட்ட போறேன். நீ சொல்ற டைரக்ஷனை கேட்டு தான் காரே ஓட்டுவேன். நீ சொல்றதை மட்டும்தான் கேட்க போறேன். விளையாடாத அக்னி, ப்ளீஸ். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன் மேல நம்பிக்கை இருக்கு, சொல்லு. அக்னி, விளையாடாத, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. I trust you. ரைட். ஐயோ, ரைட். ஐயோ, கார் இருக்கு. லெஃப்ட். ஐயோ, அக்னி, அங்கல்ல. ஐயோ, ஒரு நாய் இருக்கு. சரி, நான் ஒத்துக்கிறேன். நான் சொல்றது மட்டும்தான் நீ கேப்ப. ப்ளீஸ் ஸ்டாப் இட் நவ். நானும் உன்னை மறந்துட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்திலே இல்லை. When Aigiri entered my life, I slowly started realizing the importance of relationship and moved on. தரங்,
Where's your passport? வீட்டில் இருக்கு. I want to see it, so bring it next time. நீ எதுக்கு பார்க்கணும்? Come on, I don't think I owe an explanation to you. If I say, just do it. உன்னோட திமிர்த்தனமெல்லாம் ஐகிர்கிட்ட வச்சுக்கோ. அவ தான் உன்னையே நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஆக்சுவலி அவளாம் என்னை நம்பிட்டு இல்லை, ரொம்ப சந்தேகப்படுறான். உன்னையா இல்லை நம்ம 2 பேரையுமா? நம்ம 2 பேரையும் தான். நான் உன்னை இன்னும் லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்கா. ஆனால் ஒரு விஷயம் கொஞ்சம் கூட அவளுக்கு புரியவே இல்லை. ஈவன் இஃப் ஐ லவ் யூ நவ், no, if at all, just if at all, for discussion purpose. Look, even for the discussion purpose, I will not be your Mr. Agni. இன்னொரு பொண்ணோட லைஃப் என்னால ஸ்பாயில் ஆகிறதுக்கு நான் ரீசனா இருக்க முடியாது. I'll better be out of your life. என்னோட விருப்பமும் அது இல்லை, பட் அவள் தான் எல்லாரையும் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கா. அண்ட் அவளோட பிஹேவியரும் கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுளாக இல்லை. Let's leave this now. We have discussed enough on this. I don't want to be a problem in your life. நான் நெக்ஸ்ட் வீக்கே ஆஸ்திரேலியாவுக்கு போகிறேன். பைத்தியம். Why do you want to rush up because of this? இல்லை, நான் நல்லா திங்க் பண்ணி சொல்கிறேன். I'm sure she'll be very happy if I leave. Yeah, she will definitely be, but okay, how about lunch tomorrow? வேண்டாம், ஏற்கனவே நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. Come on Tarang, just 3 of us at my home. Nothing doing. Actually, I prefer not to see you again in my life. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு, but I want it this way, as I can't make Aigiri unhappy. தரங்கனி கூட உனக்காக தான் திங்க் பண்ணுறாங்க. இவங்கள போய் சந்தேகப்படுறியே. சந்தேகம் இருக்கோ இல்லையோ, நம்ம எனக்குமே சேஃபாக இருக்கணும். உன்னோட பிளான் தான் என்ன? இப்படியே ஸ்பை பண்ணிகிட்டே இருக்க போறியா? எதுவுமே நடக்கலன்னா என்ன பண்ணுவ? இல்லை அப்படியே ஏதாச்சும் தப்பு நடந்தாலும் உன்னால் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே நடக்கக்கூடாதுன்னு தான் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். என்னால் அக்னியை யார் கூடயும் ஷேர் பண்ணிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு அவனும் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான். தரங்கினி கிட்ட பேசும்போது கூட என்னை பற்றி தான் பேசுகிறான். ஐ நோ ஹீ லவ்ஸ் மீ மோர் தென் எனிதிங். எனக்கு ஒரே ஒரு பயம்தான், வேற எந்த பொண்ணா இருந்தாலும் நான் அவனை சந்தேகப்பட மாட்டேன். ஆனா தரங்கினா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவன் லைஃப்ல வராம இருந்திருந்தா அவன் அவளே நினைச்சிட்டு இருந்திருப்பான். If you are clear about him and Tarangini, then for what fun you are doing the spying activities? எனக்கு ஒரே ஒரு டெஸ்ட் தான் பெண்டிங். இவ்வளோ நாள் அவங்க பப்ளிக் பிளேஸ்ல தான் மீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க தப்பு பண்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சும் தப்பு பண்ணாம இருக்கிறானா அதுதான் தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். அதுக்கு நீ என்ன பண்ண போற? நான் அவனை மேனிப்புலேட் பண்ண போறேன். அவரே ஒரு மேனிப்புலேட்டர். அவர் எப்படி நீ மேனிப்புலேட் பண்ணுவ? இவ்வளோ நாள் நான் தான் அவனை மேனிப்புலேட் பண்ணிட்டு இருந்தேன். அது அவனுக்கே தெரியாது. என்னென்னமோ யோசிக்கிற, என்னென்னமோ சொல்ற, கடைசியில் உன் தலையில நீயே மண்ணள்ளி போட்டுக்காம இருந்தா சரி. அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. I have planned everything. என்ன சார் ரொம்ப சோகமா இருக்கீங்க போல? நார்மலா தானே இருக்கேன். நான் உன் வைஃப்டா, உன் கண்ணை பார்த்தே எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஓகே, இப்போ நான் எதை பத்தி யோசிக்கிறேன்னு சொல்லு. தரங்கினி பத்தி நினைச்சிட்டு இருக்கேன், கரெக்டா? எப்படி கண்டுபிடிச்ச? பெரிய ஆள் ஆயிட்ட. I am learning to read minds now. ஓகே ஓகே, இப்போ நான் எதை பத்தி யோசிக்கிறேன்? வேற என்னவா இருக்கும்? அவ ஆஸ்திரேலியா போக போறான்னு நினைக்கிறேன், அதானே? சீரியஸ்லி, யூ ஆர் அமேசிங். நல்லா டெவலப் ஆயிருக்க. That's nothing. என்னை யாருமே ஏமாத்த முடியாது. ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? அவளை லஞ்சுக்கு வர சொல்லட்டான்னு கேட்க போறல? ஓ காட், எப்படி நான் நினைக்கிறது அப்படியே கண்டுபிடிக்கிற? ஒழுங்கா சொல்லு, எப்படி கண்டுபிடிச்ச? அதான் நான் சொன்னேன்ல, எனக்கு எல்லாமே தெரியும். என்னை ஏமாத்தலான்னு மட்டும் நினைச்சு கூட பார்க்காத. பைத்தியம், உன்னை ஏமாத்த முடியுமா இல்ல நீ தான் ஏமாறுற ஆளா? அந்த பயம் இருக்கணும். சரி, லஞ்சுக்கு வர சொல்லட்டுமா வேணாமா? வர சொல்லு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீயே சமைச்சிடு. சரி, நீ எப்படி இவ்வளோ நல்லவளாயிட்ட திடீர்னு? நான் நல்லவெல்லாம் இல்லை, நீ இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கணும்னு நினைச்சேன், அதுக்கு தான் சொன்னேன். வேற என்ன பண்ணா நான் சந்தோஷமா இருப்பேன்னு தெரியுமா?